எல்லாருக்கும் வாழ்க்கையில் வீடு கட்டுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய லட்சியமாக இருக்கும், கனவாக இருக்கும், எல்லாமே இருக்கும். Hi Happys, welcome back to another video. பொதுவாக வாழ்க்கையில் வீடு கட்டுறது எல்லாருக்கும் ஒரு லட்சியம் ஓகேவா. லட்சியம், ஆசை, கனவு, அது ஒரு எய்ம். ஒரு பல விதமாக சொல்லலாம். மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து பணக்காரங்கள்லேருந்து எல்லாருமே சொந்தமாக ஒரு வீடு இருக்கணுங்கிறது. ஸோ இன்னைக்கு பல வருஷம் கழிச்சு எங்களுடைய வாழ்க்கையில் நான் எங்கள் அம்மாக்காகவும் என் மனைவி மக்களுக்காகவும் ஒரு வீடு கட்டியிருக்கேன். வீடு ஹர்ஃபா விளாக்ஸ், ஓகேவா. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஹர்ஃபா விளாக்ஸோடைய ஹோம் டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு ஹர்ஃபா விளாக்ஸ் ஹோம். ஸோ இதுதான் எலிவேஷன். 2 CCTV கேமரா ப்ளஸ் ஃபோக்கஸ் லைட் வச்சுருக்கு. ஓகே, இவர் தங்கப்பிள்ளை, இவர் அம்முச்சில்லி, அது நம்ம பிரதரோட பைக்கு. ஸோ இந்த எலிவேஷன் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்காது, ஜஸ்ட் சிம்பிளாக இருக்கும், சிம்பிள் அண்ட் நீட்டு. ஸோ வாங்க நம்ம உள்ளே போகலாம். இந்த ஜீவன்கள் எங்கள் வீட்டுக்கு காவல். ஜிம்மி, மம்மி, ஜிம்மி, அது ரோசி. எங்கள் வீட்டுக்கு காவல் இவங்க 2 பேரும் தான். இன்னொரு சின்ன நாய் ஒன்று இருக்கும், அது எங்கன்னு தெரியல. அந்த இருக்கு பாருங்க, இவர் ஒருத்தர். ஆமாம்மே, அது ஜிம்மியோட குட்டி. இப்போதான் சாப்பாடு போட்டிருக்காங்க அப்பா. ஸோ சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுறாங்க. இந்த தெருவுலேருந்து இந்த தெருவு வரைக்கும் யாரையுமே விடாது இந்த 3ம். அதுமாரி எங்கள் வீட்டில் யார் வந்தாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. வேறு யார் வந்தாங்கன்னா அவ்வளோதான். ஸோ எங்கள் தெருவுக்கு ராஜா இவங்க 3 பேர் தான். இவங்களை மீறி எங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது அந்த லெவலுக்கு. ஆமாம், ப்ரொடெக்ஷன் இவங்க தான். இந்த கேட்டில் ஓப்பன் பண்ணுற மாதிரி அழகா கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோம்னா அவர் தங்கப்பில் எப்போதுமே முன்னாடியே நிற்பார். அவர் வசைக்கிட்டு வல்சா. இவருக்காக வாங்கி கொடுத்த சைக்கிள். இந்த சைக்கிளை அவர் உடச்சாப்புல. பெல்லு மட்டும்தான் வேலை செய்யுது, மற்றதெல்லாம் டயர்லாம் கீங்கிச்சு. ஸோ வீட்டு என்ட்ரன்ஸில் மாஷா அல்லாஹ் அப்படின்ட்டு போர்டு. ஓகே, இது சேஃப்டிக்காக நம்ம கிரில் போட்டு வச்சுருக்கோம். இதுவும் அங்கேயும் இங்கே போடலை, இது வெளிச்சம் அப்புறம் படுமேட்டு சொல்லி அப்படியே விட்டாச்சு. இது ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு எலக்ட்ரிக் போர்டு. ஸோ வீட்டு என்ட்ரன்ஸ்க்கு நம்ம போகிறோம். வீட்டு என்ட்ரன்ஸ் டோர் டேக்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டிசைன், சிம்பிளான டிசைன், 1 by 1 அந்த மாதிரி ஜிக்ஸாக்கில். ஓகே, இது கிரானைட் தான். கிரானைட் இதில் போட்டிருக்காங்க. ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே நம்ம போவோம். கைப்புள்ள நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இது நம்மளுடைய வீட்டோடைய ஹால் வியூ. சிசிடிவி, வெளியே சிசிடிவி இருக்குல்ல, அந்த சிசிடிவிக்கு நம்ம செட் பண்ணியிருக்கோம். செட் பண்ணி எல்லாம் பக்காவாக வச்சிருக்கு. இதுதான் நம்ம வீட்டிலேயே கொஞ்சம் ஹைலைட்டான விஷயம். இது என்னன்னா, ஸோ நம்ம வீட்டுக்கு ரொம்ப ஒரு அழகு கற்கக்கூடிய விஷயம் இதுதான். பபிள்ஸ் ஒரு 18,000 ரியால், சாரி ரியால்னே வருது. 18,000 ரூபா செலவு பண்ணி வச்சிருக்கு பபிள்ஸ். பார்க்கறதுக்கே உங்களுக்கு அருமையாக இருக்கும். இந்த வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்தோம் அப்படின்னா, அந்த என்ட்ரன்ஸில் டோர் ஓப்பன் பண்ண நேராகவே வச்சுருப்பாங்க. ஸோ அது ஒன்று. அப்புறம் இது ஒரு லைட்டு, மேலே சீலிங் லைட்டு. டிஃப்ரெண்ட் கலர் வரும். எல்லோ, ஒயிட், ப்ளூ, பிங்க், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் வரும். இது நமக்கு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி வீடியோ கேட்கலாம், சாரி ஆடியோ கேட்கலாம், குரான் ஓதலாம். ஸோ எல்லாமே இருக்கும், நல்லா இருக்கும். அப்புறம் இவர் மிஸ்டர் ஃபாரூக் பாய், எங்கள் அப்பா. இவங்க 25 வருஷமாக சவுதியில் இருந்தாங்க. இப்போ ரிட்டையர் ஆகி உட்காந்துட்டாங்க.
இந்த வீடு கட்டினதுலேருந்து எல்லா மெயின்டெனன்ஸும் அப்போ தான் பார்த்துக்கிறாங்க. A to Z, எலக்ட்ரிக்லேருந்து தண்ணியிலேருந்து எல்லாமே எங்கள் அப்பாவுக்கு அத்துப்படி. ஆமாம், இவ மட்டும் இல்லைன்னா இந்த வீடு வந்து வேறு லெவல் ஆகிடும். ஸோ மெயின்டெனன்ஸ் எல்லாமே பக்காவாக பார்த்துக்கிட்டு இப்போ ரிலாக்ஸாக சொந்த வீட்டில் ரிலாக்ஸாக உட்காந்துருக்காங்க. நல்லா ஓகே. கிரகப்பிரவேசத்துக்காக நமக்கு வந்து கிஃப்ட் வந்த ஒரு வால் கிளாக், அதை அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இது வந்து டிவி யூனிட் சிம்பிளா நீட்டா செட் பண்ணி கொடுத்துருக்கா போல. இதில் கிளாஸ் கொடுக்கலான்னு பார்த்துச்சு, ஆனால் கிளாஸ் வேண்டாம், அப்புறம் ஒன்று திறக்கிற மாதிரி இருந்தால் செட் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டோம். இது போட், அதோட சப் ஊஃபர், சும்மா ஹோம் தேட்டர் மாதிரி சும்மா கேட்கும்ல அந்த மாதிரி. இவங்க வந்து வாய்ப்பேசி வலிச்சான், அவனை விட்டுருங்க. இவர் வந்து ஜூஜு பார்க்குற பேய், இவரையும் விட்டுருங்க. இது வந்து ஒரு ஸ்மால் ஒரு வென்டிலேஷன் மாதிரி. இங்கேருந்து ஓடிஎஸ், இந்த ஓடிஎஸ்லேருந்து அப்படியே மேலே போனோம் அப்படின்னா ஸோ பைப் லைன் ஃபுல்லாக இங்கே வந்துடும். ஸோ இதை வந்து லைட்டாக இங்கே ஒரு வாஷ் பேஷனை வச்சு ஹாலில் இருக்கிறவங்களுக்கு, இந்த ஹாலில் இருக்கிறவங்களுக்கு யாராவது உட்காந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இங்கே வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கு. பக்கத்துலேயே மிரர் அதுவும் வச்சுருக்கு. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாத்ரூம், ஹால் பாத்ரூம். இது ஒரு ரூமு ஆப்போசிட்ல. டோர் எல்லாமே வந்து லேமினேஷன் டோர் சூப்பராக நம்மளுக்கு வந்து நான் சொன்னேன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ லேமினேஷன் டோர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே தோன்றாப்புல அந்த இது மேக்னெட்டு, அதில் லாக் பண்ற மாதிரி. இது வந்து பிங்க், அதாவது இது அவங்க அம்மா ரூமு, அவங்களுக்கு தந்தாப்புல பிங்க் கொடுத்து ஆஷ் கலர்ல கொடுத்து, இது வந்து லைட் ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க. அது கிராக் விட்டுருக்கு, அது ஏர் கிராக், அது பிரச்சனை இல்லை. இது அவங்களுடைய கபோர்டு பிளஸ் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள். இது பாத்ரூமா சொன்ன, இது ஒரு பாத்ரூம் நீட்டா அவங்களுக்கு தகுந்த போல கொடுத்துருக்காங்க. சூப்பர். அவங்களுக்கு ப்ளூ அண்ட் அந்த பிங்க் பிடிக்குமா, ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு வீடு கட்டி அதை நம்ம வந்து சந்தோஷமா பராமரிக்கிறங்கிற ஒரு வேலை இருக்கு தெரியுமா, அது ரொம்ப கஷ்டம். வீடு கட்டிடலாம், ஆனா அந்த வீட்டை பாதுகாக்கணும், பராமரிக்கணும்னா அதுக்குன்னு தனியாக நம்ம எஃபோர்ட் போடணும். இவன் வந்து செய்யவே மாட்டான். இவன் என்னத்த கஷ்டம், படிக்கிறது கஷ்டமா? நம்மளாம் கஷ்டப்பட்டுதாங்க படிச்சோம், இவர் படிக்கிறது கஷ்டமா? என்ன படிக்கிறது கஷ்டம்? நாங்க சிபிஎஸ்சி. நம்மளுக்கு மேக்ஸ் வராது, இவனுக்கு மேக்ஸ் வராது. என்ன தெரியும் உங்களுக்கு மேக்ஸ்? என்ன சொன்னீங்க? மேக்ஸ் ஒழுங்காவே படிக்கல மேக்ஸ்ல அப்படிதான் சொல்லுவான். ஆனா மேக்ஸ் தெரியாது. என்ன தெரியும் சொல்லு, நீ சொல்லு. 1/2 தொட்டி. இப்போ நம்ம வந்து இந்த ரூம் பார்த்தாச்சு. இந்த ரூம்லேருந்து அந்த ரூம், அதாவது இது அம்மாக்காக செஞ்ச ரூமு, அது வந்து தம்பிக்காக பண்ண ரூமு. ஸோ மேலே வந்து என்னுடைய ரூம். ஓகேவா? இது அது மேலே நம்ம அப்புறம் போவோம், அப்புறம் போய் பார்ப்போம். இது கொஞ்சம் ஊருக்கு போகிறதுனால கொஞ்சம் கச்சடாவாக கிடக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஓகே, இவன் பாருங்கள் வாய்ப்பேசி வலிச்சான், சாப்பிட்டுட்ருக்கான், சாப்பிட்டுட்டோம். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு டிசைன் கொடுத்துருக்கு. அந்த மெயின் டோருக்கு ஒரு டிசைனு, அப்புறம் அந்த ரூமுக்கு அம்மா ரூமுக்கு ஒரு டிசைனு, தம்பி ரூமுக்கு ஒரு டிசைனு, என் ரூமுக்கு ஒரு டிசைனு. ஸோ இது எந்த ரூம் டிசைன் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம தம்பி ரூமுக்கு போவோம். அதே மாதிரி லாக் பண்ணியாச்சு. இது அவங்கவுங்க ரூமுக்கு அவங்கவுங்க வந்து கலர்ஸ் சூஸ் பண்ணாங்க. அம்மா ரூமுக்கு நான் சொன்ன மாதிரி ப்ளூ ஒயிட்டு, தம்பி ரூமுக்கு வந்து மெரூனு வித் கோல்டன் கலர். அதே மாதிரி அவருடைய கபோர்டும் இந்த இதுக்கு மேட்ச் ஆப்போல் அதுவும் வாங்கியிருக்கு, போட்டிருக்காரு. ஸோ நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் லேம்ப் லைட்டு, நம்மளுக்கு வந்து லைட் லேம்ப் கொடுக்குற மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எப்போதும் எல்லோரும் வந்து இந்த மாதிரி சைடில் இங்கே தான் கொடுப்பாங்க. ஸோ கீழே கொடுத்ததால கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. நைட் டைமில் பார்க்கும்போது கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒரு ரூமு.
கிச்சனுக்கு வந்து அவங்க எங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மாவும் என்னுடைய ஒய்ஃபும் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் இந்த இதெல்லாம் இங்கே இருக்கணும், இது இங்கே இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ கபோர்டு வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ. எங்கள் அம்மாவுக்கு ப்ளூ பிடிக்கும் சொன்னல. ஸோ அவங்க பாத்ரூமில் எப்படி ப்ளூவோ அதே மாதிரி இங்கேயும் ப்ளூ கொடுத்துருக்காங்க. ப்ளூங்கோ அவங்க கொஞ்சம் ஓல்டு சைஸுங்கிறதுனால கிச்சனில் வந்து கப் அண்ட் சாசர். ஒய்ஃப் வந்து டீ போட்டுட்ருக்காங்க. அக்வா கார்டு இது வந்து அதே மாதிரி கிஃப்ட் வந்தது கிரக பிரவேசத்துக்கு எங்கள் அண்ணன் கொடுத்தாரு. ஸோ கிஃப்ட்டு இது வந்து சர்வீஸ் ஏரியா. ஸோ நம்ம வீட்லேயே சர்வீஸ் ஏரியா தான் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு வசதியானது. எதோ வந்தாலும் இங்கே வந்து வச்சுருவாங்க. வாஷிங் மிஷின் அப்புறம் கழுவுறது எல்லாம் இங்கே வந்து வச்சுருவாங்க. சர்வீஸ் ஏரியாவில் நின்னோம்னா சும்மா அருமையான காற்றடிப்பாக செம்மையாக காற்றடிக்கும். சர்வீஸ் ஏரியாவில் ஈவினிங் டைமில் ஒரு 5 to 7 அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிடும், அந்த மாதிரி காற்றடிக்கும். இப்போ நம்ம வந்து எங்கள் ரூமுக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்னுடைய ரூமுக்கு, நான் செட் பண்ண ரூமுக்கு. இன்னும் செட் பண்ணலை, பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கோமோ அதை உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, கோ டு அவர் ரூம். இது ஸ்டெப்ஸ் வந்து என் ஒய்ஃப் தான் செலெக்ஷன் பண்ணாங்க. இந்த கல் பார்க்கும்போது வித்தியாசமாக இந்த கீபோர்டு வாசிப்போம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவங்களுடைய செலெக்ஷன் தான் இந்த கல். கிளாஸில் வந்து டிசைன் வந்து எங்கள் அம்மாவோட செலெக்ஷன். அதாவது இந்த வீட்டுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் இந்த வீட்டில் இருக்குது. நான் இங்கே வந்து வால்பேப்பர் ஒட்டலான்னு டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். என்ன மாதிரி வால்பேப்பர் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒட்டுறதுக்கு இன்னும் என்ன மாதிரி ஐடியா கிடைக்கல. இதை இங்கே மட்டும் நம்ம வால்பேப்பர் ஒட்டணும்னு வச்சுக்கோங்களேன், சும்மா பளிச்சுன்னு எடுத்து கொடுப்பாங்க. அந்த இடத்த ஒரு லைட் லேம்ப் போட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருப்பாங்க. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் அவர் ரூம். நான் சொன்ன மாதிரி என்னுடைய ரூமில் ஒரு டிசைன் கதவு இருக்கும், லேமினேஷன் கதவு. ஸோ அந்த லேமினேஷன் கதவு எப்படி இருக்குன்னு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி டைல்ஸு கீழே வந்து ஃபுல்லாக ஒயிட் கொடுத்துருப்பேன். தெரியுதா ஒயிட்டு. இங்கே வந்து மேலே அப்படியே நான் வந்து ஆஷ் கலர் கொடுத்துருக்கேன், அதாவது கோல்டன் கலர். இது வந்து என் பையனுக்காக நான் என்கிட்ட வந்த பஞ்சிங் பேக். அவர் வந்து பாக்ஸிங் கோச் பண்ணுறாரு. ஸோ கீழே வந்து தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன், மேலே ஃபுல்லாக காற்று. அவர் அப்பப்போ பாக்ஸிங் பண்ணிப்பார். இது வந்து டெரஸ். அருமையான ஒரு வியூவில் பச்சை பசேல்ன்ற ஒரு ஏரியாவில் காற்று சும்மா கொல்லுவாக அப்படியே. திஸ் இஸ் மை ஹோம், ஸ்வீட் ஹோம், அல்ஃபா விளாக்ஸோடைய ஸ்வீட் ஹோம். அதுக்கப்புறம் மேலே போனோம்னா உங்களுக்கு வந்து அது ஒரு டெரஸ் ஏரியா. மேலே போக முடியுமா? சரி போய் பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, ரூமை பார்த்துக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கிறேன். ஸோ நான் கீழே போய் பண்ணுறதுக்காக முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வாஷிங் மிஷின் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒய்ஃப் வந்து அவங்களுடைய துணி, பசங்களுடைய துணி, என்னுடைய துணிலாம் போட்டு இங்கேயே வச்சுக்குவாங்க. நம்ம போகிறோம். இது என்னுடைய ரூம் டோர் எப்படி இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் வந்து 4 டோர் காட்டினேன். இந்த 4 டோரில் எந்த ரூம் டோர் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதுவும் வந்த கிஃப்ட்டு. இது வந்து என் மச்சினிச்சி கொடுத்தாங்க. ஸோ இப்போ நம்ம ரூமுக்கு போகலாம். கொஞ்சம் நாஸ்தியாக இருக்கும், கவலைப்படாதீங்க. திஸ் வாஸ் மை ரூம். ஒய்ஃப் வந்து லைட் க்ரீன் வித் டார்க் க்ரீன் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு டிசைன் மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்ருக்கேன். இது நான் வந்து என் பசங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்த டாய்ஸ். ஓகே, அது பீரோ. ஸோ அந்த க்ரீனுக்கு தந்தாப்போலேயே அதுவும் நாங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஒய்ஃபு. இதுவும் வந்து கிஃப்ட்டு. கீழே எப்படி நமக்கு வந்து பெருசாக இருக்கோ அதே மாதிரி மேலேயும் பெருசாக கொடுத்துருக்காங்க. இதுவும் உங்களுக்கு வந்து லைட்டு போட்டால் மாற்றி எரியும். இப்போ என்ன கலரில் இருக்குது? இப்போ ஒயிட்டு. ஸோ அது உங்களுக்கு மாற்றி ஓப்பன் ஆகும். இது ஒரு கபோர்டு ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த கபோர்டில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு, அதாவது அது உடஞ்சிருச்சு. அதை லைட்டாக மாற்றிக்கணும். அப்புறம் இங்கே வந்து நான் ஒய்ஃபுக்காக வாங்கிட்டு வந்த இதுக்கு முன்னாடி காட்டினேன்ல உங்ககிட்ட கிஃப்ட்டு. இது வந்து நம்ம பையன் அர்சலான் ரன்னிங்கில் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டு, ப்ரைஸு.
அப்புறம் ஆஸ் யூஷுவல் இதுவும் வந்து கிஃப்ட்டுகள் எல்லாம் கிஃப்ட்டுகள் தான் அதிகமாக. ஸோ இங்கே இது வந்து பாத்ரூம்ஸ். இங்கே வந்து குளிக்கலாம், தூங்கலாம், குளிக்கலாம், வாஷ் பண்ணலாம், பல் விளக்கலாம், எல்லாம் செய்யலாம். அது வந்து வால் என்ன சொல்கிறது, பேசின் வந்து வாலில் வச்சுருக்கேன். பொதுவாக எல்லோரும் கீழே தான் வைப்பாங்க, நான் வந்து வாலில் வச்சுருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம இன்ஜினியர். ஸோ வாலில் வச்சுருக்கேன். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருந்துச்சு. மற்ற எல்லா ரூம்லேயும் டைல்ஸ் வந்து 7 அடி தான் இருக்கும். நான் வந்து என்னுடைய ரூம் சொல்லிவிட்டு கொஞ்சம் 10 ஃபீட்டுக்கு நான் வச்சுட்டேன் ஃபுல்லாக. ஸோ திஸ் இஸ் மை பாத்ரூம். நம்ம இப்படியே வெளியே போனோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் பால்கனி. என்னுடைய ரூம்லேருந்து வெளியே போனோம் அப்படின்னா ஸ்மால் பால்கனி. அந்த பக்கம் டெரஸு, இந்த பக்கம் ஒரு பால்கனி. இந்த பால்கனியை நம்ம ஒரு வியூ பார்க்கலாம் அழகா. திஸ் இஸ் த ரூம். அந்த மாதிரியே வேற லெவலில் இருக்கும். இந்த வீடு புதுசாக இப்போ கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ நல்லபடியாக அர்ஃபா வாக்ஸோடைய வீட்டை முடிச்சாச்சு. உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன். எல்லாருக்கும் வாழ்க்கையில் வீடு கட்டுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய லட்சியமாக இருக்கும், கனவாக இருக்கும், எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட பல வருஷங்கள், பல யுகங்கள் கடந்து இந்த வீட்டை நாங்கள் வந்து கட்டியிருக்கோம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் சொல்லுவோம். மிகப்பெரிய சாதனை. எங்கள் அம்மாக்காக, எங்கள் அப்பாக்காக, ஃபேமிலிக்காக, தங்க பிள்ளைக்காக, எல்லாத்துக்காகவும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு கட்டி. அவனுக்காக எல்லாருக்காகவும் போட்டல, எல்லாருக்காகவும் கட்டியிருக்கு. அவன் அப்படிதான், அதை கண்டுக்காதீங்க. எல்லாருக்காகவும் கட்டியிருக்கு இந்த வீடு. ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த வீட்டில் எல்லாரும் நிம்மதியாக சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக இருப்போம். ஸோ உங்களுடைய லட்சியமும் வீடு கட்டக்கூடிய அந்த லட்சியம் மனசில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். எங்களுக்கே நடந்துருச்சு, இவனுடைய அருளால் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஸோ கீப் ஃபோக்கஸ் ஆன் யுவர் எய்ம். ஓகே, உங்களுடைய எய்மில், உங்களுடைய கோலில் கண்டினியூஸாக அதையே ஃபாலோ பண்ணிங்க. அந்த ஒரு கோட்லேயே போங்க. நம்ம தலை அஜித் சொல்ல மாதிரி இந்த ஒரு கோட்டில் இருக்கு, அந்த கோட்லேயே போய்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. நான் அச்சீவ் பண்ண மாட்டேன். ஓகே, நல்லா ஹோம் டூர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்துருச்சு. ஸோ இப்போ அதுக்கு தான் நம்ம தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நல்லபடியாக நாங்கள் வந்து இப்போது அண்ணா மீஞ்சூர் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டோம். எதுக்காக போனோம் அப்படின்னா வெரிஃபிகேஷனாக போனோம். ஒய்ஃபோடைய பாஸ்போர்ட்டுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து கால் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க. அது நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. போனால் ஓட்டர் ஐடி கேட்டாங்க, ஆதார் கார்டு கேட்டாங்க, ஃபோட்டோ கேட்டாங்க. அட்ரஸ்லாம் வாங்கிட்டு டீட்டெயில்ஸ் வச்சுக்கிட்டு போயிட்டு வாங்க சொல்லி அனுப்பிவிட்டாங்க. இன்னும் 2 நாளில் 3 நாளில் பாஸ்போர்ட் வந்துடும். எதுக்காக அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்னாலே ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. அது உள்ளே போனோன்னே ஒரு மாதிரியாக பேஸ்மெண்ட்டு பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டு வீக்குன்ற மாதிரி கிடுக்கிட்டுன்னு ஆண்டுச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, வாங்க இப்போ நம்ம வந்து நைட்டு ஊருக்கு போகிறோம். ஸோ ட்ரெயினில் சாப்பிட்றதுங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். செஞ்சு வச்சாச்சு எல்லாமே. அதை போயிட்டு இப்போது அந்த யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் வாங்கிட்டு, அப்புறம் லாலா ஸ்வீட்ஸில் லட்டு வேண்டாமா, லட்டும் வாங்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போட்டு தான். ஓகே, பெரியவர் வந்துருப்பாரு ஸ்கூல் விட்டு. ஸோ லட்டு வாங்கிட்டு நம்ம சர்னு கிளம்ப வேண்டியதான். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தால் ஸ்வீட்ஸ் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் நம்ம ஏரியாவில் இருக்கிற லாலா ஸ்வீட்ஸுக்கு கிளம்பி வந்துட்டோம். இங்கே வந்துட்டு ஒய்ஃப் வந்து கேக்கு, அப்புறம் மிக்சரு, குலாப்ஜான் எல்லாம் ஆர்டர் பண்ணாங்க. நம்மளுடைய ஃபேவரட் எப்போதுமே வருது ஒரு ட்ரை குலாப்ஜான். அது நான் ஒன்று ஆர்டர் பண்ணேன். அதை நான் ஆர்டர் பண்ணிவிட்டு அதை நான் சாப்பிட்டேன். உள்ள என்ன திராட்சையா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
நல்லாக்கா இங்கே பார்த்து சொல்லு, இங்கே பார்த்து சொல்லு, இங்கே பார்த்து சொல்லு. அந்த ட்ராக்கு தாண்டி வரதுக்குள்ள நான் அப்படியே ரொட்டேஷன் பண்ணி வரதுக்கும் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் போட்டி. நான் வரதுக்குள்ளே வந்துடும்னு சொன்னாங்க, ட்ரெயின் வந்துருச்சு, அதனால் அவங்களால வர முடியாது. ஸோ ஐ ஆம் த வின்னர், ஐ ஆம் த வின்னர். அஸ்மா vlogs சைனிங் ஆஃப். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, அண்ட் தென் பாய். See you.